திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதியில் மாணவிக்கு தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மாணவ மாணவிகள் விடிய விடிய நடத்திய போராட்டத்தால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவிக்கு நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என 9,000க்கும் மேற்பட்டோர் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு தங்கி படிக்கும் மாணவர்கள் வசதிக்காக கல்லூரி வளாகத்திற்குள் 15 விடுதிகள் உள்ளன. இதில் மாணவிகள் விடுதியில் 3,000க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வியாழனன்று மதியம் என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் இன்டர்நெட் வசதிக்காக வைஃபை கனெக்ஷன் கொடுக்கும் பணிகள் நடந்துள்ளன. அன்று மதியம் ஒரு மாணவி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வகுப்புக்கு செல்லாமல் அறையில் படுத்து உறங்கி இருக்கிறார். அப்போது வைஃபை கனெக்ஷன் வழங்குவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் பெண்கள் விடுதிக்குள் சென்றுள்ளார். அவர் மாணவியின் அறைக்குள் புகுந்து படுத்திருந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி கொடுத்த புகாரின் பேரில் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கதிரேசனை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து வியாழனன்று இரவிலிருந்து விடிய விடிய மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதி வார்டனை கண்டித்தும் கல்லூரி இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் மாணவி கொடுத்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கு மாணவிகள், இதுகுறித்து நாங்கள் விடுதி வார்டன்கள் சமிதா பேகம், பேபி ஆகியோரிடம் புகார் தெரிவிக்க சென்றபோது நீங்கள் ஆடையை ஒழுங்காக அணிந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று பேசியுள்ளார். எனவே அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். இதனையடுத்து விடுதி வார்டன்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக தரப்பினர் அனைவரும் இணைந்து மாணவிகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டனர். அடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கும் கல்லூரி நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. மேலும் வரும் காலங்களில் இதுபோன்று மாணவிகளுக்கு பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் காவல்துறையின் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும், இந்த எண்ணில் பேசுபவர்கள் அனைவரும் பெண் காவலர்கள்தான் என்றும், எனவே நீங்கள் கூச்சமின்றி உங்களது பிரச்சனைகளை 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என்றும் எஸ்பி வருண்குமார் தெரிவிக்க, அதனை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யல. அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அவங்களும் வந்து உளமாற மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து விடுதி வளாகத்தை நேரில் சென்று பார்வையிட்ட எஸ்பி வருண்குமார் 2 பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் தலைமையிலான பெண் காவலர்களை விடுதிக்குள் அனுப்பி மாணவிகளின் பிரச்சனைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்பினார். அவர்களும் மாணவிகளிடம் பேசி அவர்களின் பிரச்சனைகளை எஸ்பியிடம் தெரிவித்தனர். மேலும் மாணவிகளின் பிரதிநிதிகளிடமும் எஸ்பி நேரில் பேசி பிரச்சனைகளை கேட்டறிந்தார்.